இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தெரிகிற நீதிகள் என்ன என்று பார்ப்போம். முதல் நீதி, புத்தியை ஆயுதமாக பயன்படுத்தி சம்வித் சஸ்திரம் திசந்தியா. புத்தி என்பது மற்ற ஆயுதங்களை எல்லாம் விட கூரானது. சத்ரு நாசத்தை பண்ணுவதற்கு புத்தி என்பது மிகவும் பயன்படும். இரண்டாவது நீதி, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும். தன்னை விட பெரியவர்கள், முக்கியமாக பெற்றோர்கள், மகனீயர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் அது படைகள் போலே உன்னை ரட்சிக்கும். பல கதைகளிலே வருகிறது இது. அதனாலே நாம் எந்த சத்காரியமோ கஷ்ட காரியமோ பண்ணுவதற்கு கிளம்பும் பொழுதெல்லாம் பெரியவர்களை சேவித்து விட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு புறப்பட்டோமானால் நமக்கு ரட்சை கிடைக்கும் என்பது இரண்டாவது நீதி. மூன்றாவது நீதி சுச்சரிதம் என்று. நம்முடைய நடத்தை எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும். இது அந்த ஒரு சமயத்திலே ஒரு கணத்திலே பண்ணுகிற காரியம் இல்லை. நாம் நல்வழியில் நடந்து சென்றோமானால் அந்த தர்மமானது நம்மை கவசம் போலே காக்கும். தர்மிஷ்டர்களாக இருப்பவர்களை எதிரிகள் பண்ணுகிற தாக்குதல்கள் எல்லாம் கொஞ்சத்திலே அழிக்க முடியாது. அந்த தர்மம் அவர்களை காப்பாற்றும் என்பது தனுத்திரன் சுச்சரிதம் என்பதிலிருந்து நமக்கு கிடைக்கிற நீதி அது. நாலாவது, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற நீதி, தன்னுடைய தாயாரை யாரோ ஒருத்தி ஏமாற்றி வஞ்சித்து இப்படி அடிமையாக்கி விட்டாள் என்றால் தன்னுடைய தாயாருக்காக நாம் அரும்பாடுபட்டாவது ரட்சிக்க வேண்டும் என்பது கருடனுடைய கதையிலிருந்து நமக்கு தெரிகிற நீதி. கருடன் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அன்று. அமிர்தத்தை மூன்றாவது ஜூலோகத்திலிருந்து கொண்டு வருவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. அதற்கு ஏற்பட்ட தடங்கல்கள் அதிகம், அதனால் ஏற்பட்ட சேதங்களும் அதிகம். இருந்தாலும் கூட தான் எதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்பதை எண்ணி தன்னுடைய தாயார் தாசியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் இவ்வளவு பாடுபட்டார். அதிலிருந்து நமக்கு ஒரு நீதி, நம்முடைய தாயாரை ரட்சிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பாடு வேண்டுமானாலும் படலாம் என்று கருடன் நமக்கு காண்பித்திருக்கிறார். இது ஒரு நீதி போதனை. ஐந்தாவதாக, புறப்படுகிற சமயத்திலே தாயாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புறப்படு. அந்த புறப்படுவது இந்த மாதிரி பெரிய காரியத்துக்கு மட்டும் இல்லை, ஊரை விட்டு ஊர் போவதற்கெல்லாம் கூட ஆசீர்வாதத்தோடு புறப்படுவது என்பது நல்லது என்று கருடன் சரித்திரத்திலே காண்பிக்கிறார். அடுத்த ஒன்று, பாவ நாசத்தை வேண்டி பெறு என்று. ஏனோ ஸ்மத்வைனதேயோனுதது என்று இந்த ஸ்லோகம் நமக்கு காண்பிக்கிறது. இவ்வளவு பராக்கிரமசாலியான கருடன் நமக்கு சுவாமியாக இருக்கும் பொழுது நாம் அவரை சேவிக்கும் பொழுது அவரிடமிருந்து என்ன கேட்க வேண்டும் என்றால், என்னுடைய பாவங்கள் ஒழியட்டும் என்று பாவ நாசமானது வேண்டி பெறத்தக்கது. பசுபுத்திராதிகளை நாம் வேண்டக்கூடாது. நமக்கு பாவங்கள் தொலைய வேண்டும் என்பதை வேண்டலாம் என்பது இதிலே தெரிகிறது. இவ்வாறாக இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு நிறைய நீதிகள் தெரிகின்றன.